வணக்கம் நேயர்களே, இது உங்கள் பிஎம்ஆர் அபிசியல் யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம். நிறைய பேர் இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அதில் பணம் சம்பாதிக்கிறதும் மிகவும் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அப்படி இருக்க சூழ்நிலையில் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகமானவர் பேட் கமெண்ட் பேசுகிறதும், அதிகமான சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் பேசி யூடியூப் சேனலில் வீடியோ போடுறதும், ஆபாச வார்த்தைகளை பிறர் மூலம் பேசுகிறதும், பிறரை பற்றி பேசுகிறதும், இந்த மாதிரி நிறையா வீடியோக்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சமீபமாக என்னோட சேனல் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே யார் யார் பேசுகிறா, என்னென்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குன்னு முதற்கொண்டு தெரியும். இது சம்மந்தமாக நம்ம இன்னைக்கு ஒரு அதாவது அட்வொகேட் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஐயா வணக்கம். இன்னைக்கு சார் பார்த்தீங்கன்னா முத்துராஜ், அவங்க ஃபஸ்ட்டு நம்ம வெல்கம் பண்ணுவோம். சார் வணக்கம் சார். சார் இப்போ தற்போதைய யூடியூப் தளத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சார் ஆபாச வார்த்தைகள் பேசுகிறாங்க, அதிகமாக கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தி வேற ஒருத்தரும் திட்டுறாங்க. இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய விஷயங்கள் நிறைய நடக்குது. இது சம்மந்தமாக உங்கள் தரப்புல இருந்து என்ன சார் சொல்ல வரீங்க? அதாவது இப்போ ஏன் அந்த மாதிரி வீடியோ போடுறாங்கன்னா, திடீர் விளம்பரங்கள் என்னோட இதை எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிற காட்டுறதுக்காக தான் மெயின் அதை பண்ணுறாங்க. ஆனால் இது ஐபிசி செக்ஷன் 504, 509 படி இது மிகப்பெரிய குற்றம், தப்பு. ஆக்ஷன் எடுக்க நினச்சா யார் வேணால் எடுத்துருவாங்க, கவர்மெண்ட் எடுத்துருவாங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா. அதனால் விளம்பரத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. நல்ல வீடியோக்கள், இயற்கை காட்சிகளை போடுங்க, கோயில் அந்த மாதிரி இதை எடுத்து போடுங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து போடுங்க. மக்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்கிறத யூடியூப்பை பயன்படுத்துங்க. சார் இந்த மாதிரி விஷயங்களை இன்னொருத்தவங்க தாக்கியோ, இன்னொருத்தவங்க பேரை பயன்படுத்தியோ ஆபாச வார்த்தைகள் பேசுறது, இந்த மாதிரி பண்ணுறாங்க சார். இந்த மாதிரி பண்ணுறவங்க மேலே சிவியராக ஆக்ஷன் எடுக்கலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இன்னமும் இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டு பயன்படுத்துகிறாங்க. இதனால் யார் சார் அதிகமாக பாதிக்கப்படுறது? இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டாங்க. நிறைய இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்தோம்னா லட்சக்கணக்கில் போயிட்டுருக்கோம். அதனால் இது வரைக்கும் இதை பற்றி யாரும் பெருசாக எடுத்துக்கல, கம்ப்ளைண்ட் லெவலுக்கு யாரும் போகலை. போனாங்கன்னா நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பாங்க. ஓகே சார். இதை இமீடியட்டாக தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா சார்? தடுக்கிறதுக்கு வழிமுறைகள்னால் சட்டம் தான் செய்யணும், சட்டம் தன் கடமையை செய்யணும். சரிங்க சார். சார் சட்டப்படி அதாவது யாராச்சும் ஒருத்தர் போய் இவங்க மேலே புகார் தெரிவிக்கணும். என்ன மாதிரி புகார்னு நான் சொல்கிறேன் சார். சில புகார்கள், அதாவது பொதுநல வழக்கு அப்படின்னு ஒரு வழக்கு இருக்குங்க சார். அது நீ உங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை, அந்த மாதிரி வழக்குகள் இருக்குது. அந்த வழக்குகள் எத்தனை கேசஸ் இவங்க மேலே ஃபைல் பண்ணால் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க சார்? பொதுநல வழக்குங்கிறது இவங்க மேலே போட முடியாது. பேட் கமெண்ட்ஸ் இது தனி, இது தனி நபர் இதுதான். ஓகேங்க. பொதுநல வழக்குங்கிறது ஒரு பொது பிரச்சனைக்காக போடுறது. இது சார் சோசியல் மீடியாவில் பப்ளிக்கில் போடுறதே அது பொது தானே சார்? அது பொது கிடையாது, தனிப்பட்ட முறை இது. ஓகேங்க சார். ஓகேங்க சார். இப்போ இது சைபர் கிரைம் மூலமாக தான் இது சரி பண்ணணும் அப்படியா? ஆமாம். ஓகேங்க சார். மக்களே, அதாவது பொது வலைத்தளங்களில் தவறுதலாக வீடியோ பதிவு பண்ணுறது சட்டப்படி குற்றம். இதை நம்ம அட்வொகேட்டே சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இது என்ன செக்ஷன் முதலும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பொது வலைத்தளங்களில் அதிகமாக கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது, இன்னொருத்தவங்களை பாடி ஷேமிங் பண்ணுறது, இந்த மாதிரி தவறுகளை தயவு பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா சட்டப்படியும் நடவடிக்கை எடுக்கப்படும். இது பண்ணுறவங்க மேலே நீங்கள் சிவியராக ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி உங்கள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே போதுமானதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சார் அப்படி தானே சார்? அப்போ இந்த மாதிரி தவறுகளை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா சட்டம் தன் கடமையை செய்யும்னு சார் சொல்லிட்டாரு. சார் வேறு எதுவும் மக்களுக்கு நீங்கள் சொல்ல வரீங்களா சார்? எல்லா யூடியூபர்ஸ்க்கும் நான் சொல்கிறது ஒரு விஷயந்தான். நீங்கள் வியூஸ் போகணும், பணம் சம்பாதிக்கணும், நிறையா ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபாசமான வீடியோக்கள் போடாதீங்க. நான் சொல்கிறது பயனுள்ள வீடியோவா? எல்லாருக்கும் பயனுள்ள வீடியோக்களை போடுங்க. இதனால் மற்றவங்களுக்கு நல்லதாக நடக்கணும், கெட்டது நடக்கக்கூடாது. ஏன்னா இந்த சின்ன குழந்தைங்கள்லேருந்து இன்றைக்கி ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, எல்லோரும் பார்க்குறாங்க. பெண்கள் எல்லாருமே வயசானவங்க எல்லாமே பார்க்குறாங்க. அதனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி வீடியோஸை அவாய்ட் பண்ணுங்கள். நல்ல கருத்துள்ள வீடியோக்களை போடுங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.